Hello guys, welcome back. In the previous video, we have been seen about introduction and law of inertia பற்றி பார்த்தோம் in chapter number 5. அதன்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இஃப் பெர்மிட்ஸ், இதுக்கப்புறம் நமக்கு பர்மிட் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத கூட இதே பார்ட்டில் பண்ணிடலாம். ஸோ பழைய பார்ட்டை பார்க்கணும்னா பார்ட் 1 அப்படிங்கிற பேரில் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் வித் பார்ட் 2 அப்படிங்கிறத போட்டுட்டு அதை சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மாடர்ன் ஃபிசிக்ஸின் பிதாமகன் என்று நாம் அழைக்கக்கூடியவர் கலீலியோ அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் மூலமாக வந்தது அரிஸ்டாட்டில்ஸ் ஃபேலசி அப்படிங்கிற டாப்பிக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். ஸோ மோஷனை பொறுத்த மட்டும் நியூட்டனோட முன்னாடி ரெஃபரன்ஸ், அதாவது ப்ரீடிசிடர், இவருக்கு முன்பாடியே இந்த ஆராய்ச்சிகள் கிராவிட்டி சம்மந்தப்பட்ட பண்ணது கலீலியோ அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நியூட்டன் டிரைவ்ட் 3 பேசிக் லாஸ். அது நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் கலீலியோஸ் லா ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ வாட் லா ஆஃப் இனர்ஷியா ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் லாவும் டிரைவ் ஆகுது. ஸோ the first law states that if the net external force அப்படின்னு சொல்லக்கூடிய complete external force இருக்கு இல்லையா, on a body which is equal to 0 அப்படின்னு சொன்னால் the acceleration is also 0. if the external force is not equal to 0 அல்லது non-zeroவாக இருந்துச்சு அப்படின்னா acceleration will be there. இன்க்ரீஸிங்கும் இருக்கலாம், டிக்ரீஸிங்கும் இருக்கலாம். சரியா? ஸோ ஆக்சிலரேஷனுங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் இஃப் தேர் எக்ஸ்டர்னல் நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சின்ஸ் தேர் வில் பி ஆக்சிலரேஷன், இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்ஸ். ஸோ ஸ்பேஸ்ஷிப்ஸுங்கிறது எர்த்தோட ஆர்பிட் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி கெப்ட் ஐடிலாக கெப் பண்ணி வேறு எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட் வில் பி அட் ரெஸ்ட். இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, திருப்பி ரிட்டன் பேக் ஆகுது பிகாஸ் தெர் இஸ் நோ கிராவிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இதில் சொல்ல வருது. இப்போ இது மூவ் ஆகணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் ஆக்சலரேஷன், ஆல்சோ தேர் மஸ்ட் பி சம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டிங்கிறது இட் வில் பி யூனிஃபார்ம் ஓவர் தி என்டையர் ட்ராவல். அந்த ட்ராவல்லையும் என்னவாக இருக்கணும்னா the velocity must be யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைப்லைன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பைப்லைன்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன காரணம்? ப்ரெஷர், ஃபோர்ஸ், வால்யூம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தி கண்டினியூவஸ் ஃப்ளோ அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் மஸ்ட் பி யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு பேர் நத்திங் பட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. தட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஸ் தி கீ டேர்ம் இன் தி ஃப்ளோ ஆஃப் லிக்விட், ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு கூட சொல்லலாம். ஃப்ளூயிடுன்னு சொல்லும்போது நமக்கு லிக்விடும் வந்துடும், அதே நேரத்தில் கேஸும் வந்துடும். ஸோ அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி பிளேஸ் தி கீ ரோல் இன் எனி ஃப்ளோ ஆஃப் எனி மேட்டர் லைக் ஃப்ளூயிட் ஆர் லிக்விட் ஆர் எனிதிங். இதை இன் டைம்ஸ் நம்ம சாலிடில் கூட சொல்லலாம். அது யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் த ஃப்ளோ மஸ்ட் பி யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாவே நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா தட் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு ஸ்பேஸ் ஷட்டிலையும் சொல்லலாம் அல்லது பைப்லைன்ஸையும் சொல்லலாம். ஸோ சின்ஸ் தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன், வென் த ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா த நெட் ஃபோர்ஸ் will be also equal to 0. If the net force must be, the acceleration is non-zero means there is some external force. And the net external force அப்படிங்கிறது which is not equal to 0. It will also be there அப்படிங்கிறதா நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் இன்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம், an astronaut accidentally gets separated out of a small spaceship accelerating in interstellar space at a constant rate of 100 meter per second square. ஸோ இங்கே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்சலரேஷன் ஏ. சரிங்களா? வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த அஸ்ட்ரோனாட் இன் த இன்ஸ்டன்ட் ஆஃப்டர் ஹீ இஸ் அவுட் சைட் தி ஸ்பேஸ்ஷிப்? ஓகே, ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியில் போகணுன்னா அவரோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? அஸ்யூம் தட் தெர் ஆர் நோ நியர்பை ஸ்டார்ஸ் டு எக்ஸர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஹிம். அந்த ஒரு ஸ்பேஸில் வாய்ட் ஸ்பேஸில் இருக்கார், அவர் மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான கிராவிட்டி இல்லாத ஒரு இடத்தில் அவர் வெளியேற்றப்படுகிறார்.
அப்போ வெளியேற்றப்படும் போது ஒரு ரேட் என்ன இருக்குன்னா 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷனில் வெளியில் போகிறாரு. இப்போ இந்த ஆக்சலரேஷன் ஆஃப்டர் இஸ் அவுட் சைட் த ஸ்பேஸ்ஷிப்பில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சின்ஸ் தெர் ஆர் நோ நியர்பை ஸ்டார்ஸ் டு எக்ஸர்ட், ஏன்னா பக்கத்தில் கிராவிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மால் ஸ்பேஸ்ஷிப் எக்ஸர்ட்ஸ் negligible gravitational attraction on him. The net force acting on the astronaut once he is out of the ship is 0. ஷிப்பை விட்டு வெளியில் போனோடனே அந்த இடத்துல அவருக்குன்னு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில், ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா நெட் ஃபோர்ஸுங்கிறது அவுட் ஆஃப் த ஷிப் 0 அப்படின்னா பை த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் த ஆக்சலரேஷன் ஆஃப் த அஸ்ட்ரோனாட் இஸ் 0. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ 0. வெளியில் வரும்போது வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்பரேட் ஆகும்போது இருக்கக்கூடிய இது, அப்போது தேர் வில் பி அ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ அவுட் ஆஃப் த ஷிப் வென் ஹீ இஸ் அவுட் சைட் த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வேறு சம் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்லைனரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லைனர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் தியரிட்டிக்கலாக கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை கொடுத்து தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒன்லைனர்ஸை கேட்க முடியும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ ரிகார்டிங் நியூட்டன்ஸ் செகண்ட்ஸ் லா ஆஃப் மோஷன், இது பேஸ் பண்ணி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் லாவை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ ஃபஸ்ட் லாவை பொறுத்த மட்டும் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் லாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வென் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டரில் வி ஆர் அதோட நம்ம அண்ட் ஆக்சலரேஷன் ரெண்டுத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி அது இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்போது தே ஆர் ஆக்டிங் ஆன் யர் பாடி, டெஃபினெட்லி தே ஆர் ஆக்டிங் ஆன் யர் பாடி நான் ஜீரோவாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது வி யூஸ் டு சி செகண்ட் லா ஆஃப் மோஷன். இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷனில் முக்கியமான காயினிங் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொமெண்டம். ஸோ மொமெண்டம் இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்தது தான் மொமெண்டம் P which is equal to m into v. m stands for your mass and v is your velocity. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் மொமெண்டம். இந்த மொமெண்டமை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் வரக்கூடிய ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டேஷன் கூட இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் கூட நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். வில் சி தட். இதில் காமனான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கார் லைட் கார் லைக் திஸ், ஏதோ சம்திங் ஒரு 1 டன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வி நீட் சம் ஃபோர்ஸ் டு மூவ் இல்லையா. அதே நேரத்தில் ஒரு ட்ரக் இருக்குது, வெரி லார்ஜ் ட்ரக் வித் 8 to 10 வீல்ஸ் இருக்கிற மாதிரியான ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக்கை தள்ளுறதுக்கு நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கிரேட்டர் எஃபோர்ட் இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை நம்ம மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஃபோர்ஸை நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஸோ இப்போது ஒரே ஒரு கார், இப்போ இந்த காரோட ஹை ஸ்பீடில் நமக்கு வரக்கூடிய காரை இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் இட் மீன்ஸ் அதுக்கு தேவையான எவ்வளோ பேரிகார்ட்ஸ் இருக்கணுமோ அத்தனை போடுவோம். அதுவே ஒரு ட்ரக்கை நம்ம நிப்பாட்டினோம்னா அதுக்கு நம்ம நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ லோட்ஸ் போடுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்டக்கிள்ஸை கம்மியாக போடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்டக்கிள்ஸை நம்ம அதிகமாக வைப்போம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் தட் ரிமைன். இதெல்லாம் தான் என்ன ப்ராப்பர்ட்டியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் வருது. அதே மாதிரி ஒரு கன், அந்த கன்லேருந்து ட்ரிகர் இஸ் கோன், ஒரு கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை பஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்த பியர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே த சேம் கன், த சேம் வெலாசிட்டி, த சேம் ஸ்டஃப் கொஞ்சம் நம்ம தூரமாக வைக்கக்கூடிய போர்டு இருக்குது அப்படின்னா அதோட இம்பேக்ட்டுங்கிறது ஒரு லெவலுக்கு இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஸ்பீட், இது டிபெண்ட் அப்பான் தி ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் தென் த டைம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ். These are all indicates the mass of the object and velocity. இது ரெண்டும் தான் இதை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் மொமெண்டம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, கிரிக்கெட் பாலை கேட்ச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கிரிக்கெட் பாலை ஒரு சீசன்டு கிரிக்கெட்டர், ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட்டர் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மலான ஃபேன் பாய் கேட்ச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஹி வில் அட்டெம்ப்ட் பால் ஒரு தூரத்துலேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது ஹீ ஜஸ்ட் லீன் பேக்ஸ், கொஞ்சம் லீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹீ வில் கேட்ச். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்குவோன்ட்டு இப்படி வாங்குவோம். ஓகே, அதோட இம்பேக்ட் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லீன் பேக் பண்ணி அதை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை பாட்டம் வரைக்கும் கொண்டு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் அந்த மொமெண்டமை கேரி ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
இது அவங்களோட ப்ராக்டிஸில் பொதுவாகவே இருக்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சேஃப்டி, அவங்களோட கைகளோட விரல்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான சேஃப் ப்ராக்டிஸாக இருந்தாலும் இட் இஸ் டெக்னிக்கலாகவே இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மொமெண்டம் அண்ட் இம்பேக்ட், அந்த இம்பேக்டை லோவர் பண்ணணுங்கிறதுக்காகவும் அதோட ஃபோர்ஸ், அதோட மொமெண்டமை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் அது. ஸோ இந்த நியூட்டன் செகண்டில் வரக்கூடிய இந்த மொமெண்டம் இண்டிகேஷன்ஸில் நம்ம டைரக்ட் இம்பேக்டும் இருக்குது, இன்டைரக்ட் இம்பேக்டும் இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா கொண்டு வர முடியும். இதில் இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கிடையாது, தே ஹாவ் தி சேம் மேக்னிடியூட். இதில் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து நெகட்டிவ்லேயும் போகலாம், அண்ட் தென் நெகட்டிவில் ஆரம்பித்து இட் கேன் எண்ட் டு பாசிட்டிவ். ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் அது ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்லேருந்து போகிறதுங்கிறது, அந்த டிரான்சிஷன்ஸுங்கிறது டெஃபினட்டாக நியூட்டன் செகண்டால் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. ஸோ வாட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டெல்டா பி இஸ் நத்திங் பட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் கண்டிஷனில் m1v1 போகும், அதுக்கப்புறம் ஃபைனலில் m2v2 போகும். இந்த டெல்டா பி இஸ் நத்திங் பட் m2v2 minus m1v1. So in the rate of change of momentum with respect to a specific time is always proportional to the rate of change of time னு ஒன்று இருக்கும் இல்லையா, time t1 இது time t2 இருந்துச்சுன்னா divided by t2 minus v1, which is directly proportional to the force on the applied direction. So direction எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ். இப்போ இதோட யூனிட்டை கூட நீங்கள் டேலி பண்ணி பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இஸ் கிலோகிராம், மீட்டர் பர் செகண்ட் ஃபார் வெலாசிட்டி, டைமோட யூனிட்டுங்கிறது செகண்ட். அப்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸும் இந்த ஸ்பெசிஃபிக் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி ப்ரொபோஷனல். அதே மாதிரி இதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் வருது. என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபஸ்ட் லாவை இதுவும் பிரேக் பண்ணல. இஃப் தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது மட்டும்தான் தேர் வில் பி சம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மூணாவது விஷயம் தேர் இஸ் நோ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அசம்ஷனை நம்ம இதில் வைக்கிறோம். தேர் இஸ் நோ இன்டர்னல் ஃபோர்ஸ். அது என்ன இன்டர்னல் ஃபோர்ஸ்? இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பால் ப்ராப்ளத்தை எடுத்துக்கோமே, டைரெக்டாக நம்ம போய் நம்ம ஹேண்ட்ஸால் கேட்ச் பண்ணுறோம், தேர் இஸ் சம் இம்பேக்ட் பண்ணும்போது நமக்குள்ளேருந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம மொமெண்டத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ த சேஞ்ச் ஒன்லி அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போவோமே தவிர்த்து இந்த இன்டர்னல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லிமிட்டேஷன்ஸ். இதில் லிமிட்டேஷன்ஸுங்கிறது நம்ம குறைகள்ங்கிற மாதிரி நம்ம சொல்ல, வீக்னஸ்ங்கிற மாதிரிலாம் சொல்லலை. இந்த லாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ், அந்த ரூல்ஸுங்கிறது சில விஷயங்களை வயலேட் பண்ணக்கூடாது. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் இது. எஃப் ஈக்குவல் டு 0னா ஏங்கிறது 0ங்கிறத வயலேட் பண்ணுறதா, மாஸ் வெலாசிட்டி இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அதையும் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, we all know that Newton's third law for every action there is an equal and opposite reaction ங்கிறது யூஸ்வலாக ஃபார்ம். அதோட டெக்னிக்கல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஏபி இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் பிஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நடக்கணும்னா இண்டிவிஜுவலி இட் இஸ் நாட் கம்மிங், அதாவது ரெண்டு பாடிஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். இஃப் திஸ் இஸ் எஃப்பி மீன்ஸ் if this is minus BA, so f of minus BA அப்படிங்கிற மாதிரி தான் இதோட ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா போன செகண்ட் லா ஆஃப் மோஷனோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா there is no internal force, இங்கே இன்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பார்க்குறோம். அதே போல் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம், நெட் ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0 தான். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்கள் எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் ஏபி plus f of BA which is equal to 0 தான். ஸோ the net forceங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா it will be 0. ஸோ அப்போது நம்மளோட மூணு லாஸுமே all the three laws except if the net force equal to 0 அப்படின்னா acceleration equal to 0 அப்படிங்கிறதுல they are very clear about that அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? The next step is conservation of momentum. It is nothing but second law and third law ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா conservation of momentum. It involves two different bodies, அதே மாதிரி
டூ டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்கிறது சர்ஃபேசஸ், டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். அதோட இம்பேக்ட், ஸோ அதோட இம்பேக்ட் ஒரே ஃபோர்ஸில் வரக்கூடிய ஒரு பாடி அண்ட் தென் அதே ஈக்குவலண்ட் ஃபோர்ஸில் வருது, ரெண்டும் ஒரு ஸ்டேஜில் இட் வில் இம்பேக்ட். ஸோ இட் வில் இம்பேக்ட். இது இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் இட் வில் கோ அவுட், டைரெக்ஷனலாகவும் போகலாம், இல்லை அதே டைரெக்ஷன்லையும் ரிட்டன் போகலாம். இது எந்த டைரெக்ஷனில் வருதோ அதை பொறுத்த விட ரிட்டனும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்சர்வேஷன் மொமெண்டம்ங்கிறது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இனிஷியல் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சம்மேஷன் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபைனல் மொமெண்டம். ஸோ இதை கூட இன்னொரு ஃபர்தராக என்னன்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் விச் இஸ் ஈக்குவல் டு இ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் இந்த கொலிஷன்ஸை வந்து எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் இருக்குது, இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் இருக்குது. இதோட ஃபர்தர் ஃபார்ம்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம், த ஃபைனல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு தி இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் நம்மளோட கொலிஷனுங்கிறது எலாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஃபார் அன் எலாஸ்டிக் கொலிஷன். அதில் தான் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் அன் elastic collision there is a second condition that the total initial kinetic energy of equal to total final kinetic energy. So total initial kinetic energy will be equal to total final kinetic energy. ஸோ அப்படிங்கிற மாதிரி இதோட எலாஸ்டிக் இருக்கும். இன்எலாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் மேபி வித் த எஃபெக்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் டியூ டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்குறோம். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதில் வி ஹேவ் சம் எம்சிக்யூஸ் ஆல்சோ. ஸோ எல்லாத்தையுமே தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் ஈக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல். ஸோ ஈக்லிபிரியம் இஸ் நத்திங் பட் டு கீப் எ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது வித் வேரியஸ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு. டு கீப் அ சிஸ்டம் இன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், வேரியஸ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டக்கூடிய ஃபோர்ஸ் அலைன்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ காமன் பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. சார் எப்படி சார் காமன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னா, செவுத்தில் ஒரு ஆணி அடிச்சுப்போம். அந்த ஆணி அடிச்சுட்டு ஒரு டைரெக்ஷன்லேருந்து இப்படி ஒரு த்ரெட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு த்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் Z டைரெக்ஷனில் ஒரு த்ரெட்டு, இப்படி 3 பக்கத்துலேருந்து அதில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இப்போது நம்ம 3 டைரெக்ஷனும் இந்த மாதிரி டிட்டர்மைன் ஆகுதா. ஸோ இப்போ இந்த 3 டைரெக்ஷனும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே பேரலாக எடுத்து கொண்டு போனால் எப்படி லைக் திஸ் வரும். அப்படி பண்ணும்போது இட் வில் கெட் லைக் எ ட்ரையாங்கிளாக மாறுதா. இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ், ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ், அதான் ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் தட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஃபோர்ஸோட அலைன்மெண்ட்டை லைக் திஸ் இதே பேரலாக மாற்றுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. இதை பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்துலையும் நம்ம என்டோர்ஸ் பண்ணியிருக்கோம். பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது வெக்டோரியல் ஃபார்ம், ஓகேவா. லைக்வைஸ் ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே எதுன்னு கேட்டிங்கன்னா வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். லைக்வைஸ் ரியல் ஃபோர்ஸஸ்னு அப்ளை பண்ணும்போது என்னன்னு பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் வெக்டார்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது வி வில் கால் இட் அஸ் யூக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் லைமிஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டஃப் இருக்குது. ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் ஏற்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் இட் வில் பி அவைலபிள் இன் தி அப்கமிங் பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். இதோட சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் பார்ட் 2. 2 பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்டில் ஃபியூ மோர் டாபிக்ஸ் ஆர் தேர் அட் வில் பி அவைலபிள் இன் பார்ட் 3. பார்ட் 3 பொறுத்த மட்டும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸில் ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனை பற்றி பார்த்துட்டு ஆஃப்டர் தட் சர்க்குலர் மோஷன், அந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் டாப்பிக்லையுமே இருக்குது. பட் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேண்டேட்டரி ஸ்டஃப். ஏன்னா அது நிறையா நமக்கு இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் சர்க்குலர் மோஷனுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா அகெயின் வி ஆர் ரெப்ளினிஷிங். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம்.
லாஸ்ட்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அதோட லிங்க்ஸ் நமக்கு பிளேலிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் டு த பிளேலிஸ்ட். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி வி ஹேவ் த என்கொயரி ஃபார்ம் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் ஒன் டு ஒன் கிளாஸஸ் வேணும், லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் யுவர் queries ஃப்ரம் தி என்கொயரி ஃபார்ம் ப்ரொவைடர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்று சொல்லி, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட். உங்களுக்கு தெரிஞ்ச நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ப்ளீஸ் ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments, and thank you for watching this video. Thank you.